வணக்கம். நம்ம சம்பாதிக்கிற காசு ஏன் முன்ன மாதிரி செலவுக்கு பத்த மாட்டேங்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம கையில இருக்கிற பணத்தோட மதிப்பு ஏன் இப்படி குறைஞ்சிட்டே போகுது? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்ப இத பாருங்களேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 500 நோட்டை கொடுத்தா நம்ம பைக்குக்கு டேங்க் ஃபுல்லா பெட்ரோல் போட முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு அதே 500 ரூபாய்க்கு அரை டேங்க் கூட நிறைய மாட்டேங்குது. நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும், கரெக்டா? அப்போ கேள்வி என்னன்னா, ஏன் இப்படி நடக்குது? பெட்ரோலோட அளவு குறைஞ்சிடுச்சா இல்ல வேற ஏதாச்சும் காரணமா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? பிரச்சனை பெட்ரோல்ல இல்ல. பிரச்சனை நம்ம கையில இருக்கிற அந்த 500 ரூபாய் நோட்ல தான். அதோட மதிப்பு, அதாவது ஒரு பொருள் வாங்க அதுக்கு இருக்கிற சக்தி, அது குறைஞ்சிடுச்சு. நம்ம பணத்தோட மதிப்பு இப்படி குறையறதுக்கு பொருளாதாரத்துல ஒரு பேர் இருக்கு. அதுதான் பணவீக்கம். இங்கிலீஷ்ல இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க. நம்ம பர்ஸ காலி பண்ற அந்த சைலண்ட் வில்லன் தான் இந்த பணவீக்கம். சிம்பிளா சொல்லணும்னா, பொருட்களோட விலை ஏறிட்டே போறதுனால நம்ம கையில இருக்கிற அதே காசை வச்சு முன்ன மாதிரி சாதனம் வாங்க முடியாது. அவ்வளவுதான் விஷயம். இந்த வரிய பாருங்க, இது இன்னும் சூப்பரா விளக்கும். மார்க்கெட்ல குறைவான பொருட்கள் இருக்கும்போது அதை வாங்குறதுக்கு நிறைய பணம் போட்டி போடுது. இதுதான் பணவீக்கம். சரி, எதுக்கு இந்த விலைவாசி எல்லாம் ஏறுது? இதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. வாங்க ஒரு சின்ன ஆப்பிள் உதாரணத்தோட பார்க்கலாம். இப்ப பாருங்க, முதல் வகை டிமாண்ட்ஃபுல் இன்ஃப்ளேஷன், அதாவது தேவை அதிகமா இருக்கறனால வர்ற பணவீக்கம். மார்க்கெட்ல 5 ஆப்பிள் தான் இருக்கு, ஆனா அதை வாங்க 10 பேர் போட்டி போட்டா என்ன ஆகும்? விலை தானா ஏறும். ரெண்டாவது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், அதாவது உற்பத்தி செலவு அதிகமாகறனால வர்ற பணவீக்கம். ஆப்பிளை விளைவிக்கிறதுக்கான உரச்செலவு, அதை கடைக்கு கொண்டு வர போக்குவரத்து செலவெல்லாம் அதிகமானா வியாபாரி என்ன பண்ணுவாரு? அந்த செலவை நம்ம தலையில கட்டி விலை ஏத்திடுவாரு. இதுதான் நடக்குது. விலை ஏறினா ஏறிட்டு போகுது, அதனால எனக்கு என்னன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்கேதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. குறிப்பா நம்ம கஷ்டப்பட்டு சேமிச்சு வைக்கிற பணத்துக்கு இது ஒரு பெரிய ஆபத்து. ஆமாங்க, பணவீக்கத்தை ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்க பாக்கெட்ல இருந்து யாரும் பணத்தை எடுக்கல, ஆனா அந்த பணத்தோட பவர், அதோட மதிப்பு உங்களுக்கு தெரியாமே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு, இந்தியாவோட சராசரி பணவீக்கம் ஒரு 6%ன்னு வச்சுக்கலாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பேங்க்ல சும்மா வச்சிருக்கிற ஒவ்வொரு லட்சம் ரூபாயும் ஒரு வருஷத்துல அதோட வாங்கும் சக்தியில 6000 ரூபாயை இழந்துருது. அதாவது போன வருஷம் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடிஞ்ச பொருளை இந்த வருஷம் வாங்கணும்னா உங்களுக்கு 1,06,000 ரூபாய் தேவைப்படும். இதை விட சிம்பிளா சொல்லவே முடியாது. இந்த ஸ்லைட பாருங்க. போன வருஷம் நீங்க 1 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்கீங்க, ஒரு சூப்பரான டிவி வாங்குறீங்க. இதே நீங்க அந்த 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாம பீரோல வச்சுட்டு இந்த வருஷம் அதே டிவியை வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. கடையில அதோட விலை 1,06,000ன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, உங்ககிட்ட பணம் இருக்கு, ஆனா அதே பொருளை வாங்க முடியல. இதுதாங்க பணவீக்கத்தோட நேரடி தாக்குதல். சரிப்பா, இது இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கே, இதை எப்படி சமாளிக்கிறது? சம்பளம் ஏறுனா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. இதுக்கு ஒரே வழி, நம்ம பணத்தை சும்மா முடக்கி வைக்காம அதை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது தான். அப்போ நம்ம டார்கெட் ரொம்ப சிம்பிள். இந்த பணவீக்க விகிதம் இருக்கு இல்லையா, அதை விட அதிகமான வருமானத்தை நம்ம முதலீடு கொடுக்கணும். உதாரணத்துக்கு, பணவீக்கம் 6%னா நம்ம முதலீடு 7-8% இல்ல அதுக்கு மேல வருமானம் தரணும். அப்போதான் நம்ம பணம் வளரும். இதுக்கு மியூச்சுவல் ஃபண்டுகள், கோல்டு பாண்டுகள், ரியல் எஸ்டேட் மாதிரியான சில வழிகள் இருக்கு. இதெல்லாம் எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நல்ல வளர்ற கம்பெனிகள்ல முதலீடு பண்ணுவாங்க. அந்த வளர்ச்சி பணவீக்கத்தை தாண்டி இருக்கும்போது நம்ம பணமும் வளரும். அதே மாதிரி நிலம், வீடு மாதிரி சொத்துக்களோட மதிப்பு பணவீக்கத்துக்கு ஏத்த மாதிரி ஏறும். சரி, இதெல்லாம் சில உதாரணங்கள் தான், இதை அப்படியே எடுத்துக்க வேணாம். ஆனா நில்லுங்க, இங்க ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. முதலீடுன்னு ஒன்று குதிச்சிட கூடாது. அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அறிவும் நாம எவ்வளவு உஷாரா இருக்கோங்கிறது தான் நம்மளோட பெஸ்ட் பாதுகாப்பு. எந்த ஒரு முதலீடா இருந்தாலும் சரி, அதுல ரிஸ்க் இருக்கு, லாபம் வரலாம், அதே மாதிரி நஷ்டம் வரவும் வாய்ப்பு இருக்கு. அதனால யாரோ சொன்னாங்கன்னு கண்மூடித்தனமா பணத்தை போடவே கூடாது. அதனால நீங்க எதுல முதலீடு பண்றதுக்கு முன்னாடியும் முதல்ல அதுல என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. ரெண்டாவது, அது உங்க சூழ்நிலைக்கு சரிப்பட்டு வருமானு பாருங்க. மூணாவது, அது என்னன்னு உங்களுக்கு முழுசா புரிஞ்சா மட்டும் அதுல பணத்தை போடுங்க. புரியாத விஷயத்துல முதலீடு பண்றது ரொம்ப ஆபத்தானது. சரி, இந்த டாபிக்கை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க சின்ன வயசுல இருந்தப்போ ஒரு 10 ரூபாய்க்கு என்ன வாங்குவீங்க? ஒரு ஐஸ்கிரீம் இல்ல 2-3 சாக்லேட்டா? இப்போ அதே 10 ரூபாய்க்கு என்ன கிடைக்குது? கொஞ்சம் யோசிச்சு உங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பணவீக்கத்தோட தாக்கத்தை நாம எல்லாரும் நம்ம அனுபவங்கள் மூலமா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம்.